Hi guys. ந- நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து டீம் இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட் ஃபார் தி டீம் இந்தியா ஃபார் தி டீம் இந்தியாஸ் டெஸ்ட் ஸ்குவாட் ஃபார் தி இங்கிலாந்து இங்கிலாந்து சீரிஸ் இங்கிலாந்து சீரிஸ் which starts in June பார்க்க போறோம். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து அவங்களோட டெஸ்ட் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே சேர்ந்து அது அவங்க வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை இப்பதான் சொன்னாங்க. ஆனா 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 அவங்க கூட அவங்க கூட ப்ளே பண்ண ஆர் அஸ்வின் வந்து முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டீம் இந்தியாவோட ஸ்குவாட் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் இல்லாம அவங்க எப்படி போய் அவங்க என்ன மாதிரி டீம் எடுப்பாங்க, யாரெல்லாம் பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல இருப்பாங்க, முக்கியமான கேள்வி யார் கேப்டனா இருப்பாங்கன்னு பாக்கலாமா? அது ஸ்குவாட். அவங்க ஸ்குவாட் பார்க்கறதுக்கு முன்னாடி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் கரியர் பத்தி பார்க்கலாமா? அதுவும் அவங்க ரெண்டு பேர் வந்து ஸ்டால் வாட்ச் ஆஃப் தி கேம்னு சொல்லலாம். அதுவும் கிங் கிங் அதுவும் அதுவும் விராட் கோலியோட கேப்டன்சி தான். விராட் கோலியோட கேப்டன்சி விராட் கோலியோட கேப்டன்சி விராட் கோலியோட கேப்டன்சி தான் டீம் இந்தியா வந்து டெஸ்ட்லயே வந்து டெஸ்ட்ல வந்து கண்டினியூஸா 4 இயர்ஸ்க்கு வந்து டாப்ல இருந்தாங்க. ரேங்கிங்ஸ்ல டாப்ல இருந்தாங்க ரேங்கிங்ஸ்ல. அதுவும் அது கோலியோட கேப்டன்சில டீமே வந்து டீமே கொஞ்சம் என்ன மாதிரி சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டீமே ஒரு செம ஸ்ட்ராங்கான டீமா இருந்து ஒப்போனன்ஸ் வந்து அப்போனன்ஸ் ஃபுல்லா ப்ளே அவுட் பண்ணுவாங்க. அது கோலியோட கேப்டன்சி பின் பாயிண்டா இருக்கும். அது கோலி வேற டீம் இந்தியாவோட பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் கூட சொல்லலாம். அண்ட் அது அவர் கேப்டன்சி. விராட் கோலி வந்து விராட் கோலி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து 9230 ரன்ஸ் 9230 ரன்ஸ் 9230 ரன்ஸ் 9230 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. பிளஸ் ஸ்கோர் பண்ணார் வித் 30 ஹண்ட்ரட்ஸ் அண்ட் 31st with 30 hundreds and 31 50s. விராட் கோலி வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஹோம்லயே அடிப்பாரு. இனிமே சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போனாலும் அவர் அங்க போய் ஆடுற பேட்டிங் பார்த்து இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அங்க போய் அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போய் பிளே பண்ற மேட்சஸ்ல வந்து கோலி பேட்டிங் வந்தாலே கொஞ்சம் 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 பவுலர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேக் ஃபுட்ல போயிடுவாங்க. ஏன்னா கோலி வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி அங்கெல்லாம் பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மூலம் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கொஞ்சம் பவுன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்.
ஸோ அங்க பேட்டிங் அது கஷ்டம். ஆனா போய் அங்கேயே போய் வந்து ஆடின எல்லா டெஸ்ட் மேட்சும் 40 வச்சிருக்காரு ஆவரேஜ். 40 வச்சிருக்காரு ஆவரேஜ் பெர் மேட்ச். அது அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம நம்ம ஆனா நம்ம ஆனா நம்ம இங்கிலாந்து போனோம்னா அங்க கொஞ்சம் பால் கொஞ்சம் அலையும், கொஞ்சம் பால் கொஞ்சம் உள்ள வரும், கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லாம் போகும். ஆனா கோஹ்லி அங்க ஆவரேஜ் வந்து க்ளோஸ் டு 50 வச்சிருக்காரு ஆவரேஜ். 50 வச்சிருக்காரு அங்க ஆவரேஜ். ஸோ டெஸ்ட் பேட்டிங்னாலே கோஹ்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவர் தான் கொஞ்சம் டெஸ்ட் பேட்டிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையா வச்சிருக்காரு. அது 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 கோலியோட பேட்டிங். கோலியோட டாப் 5 நாக்ஸ் வந்து பார்க்கலாமா இப்போ? விராட் கோலியோட டாப் 5 நாக்ஸ் வந்து அகைன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இன் 2016 வந்து ஒரு ஒரு செமையான ஒரு செமையான மேட்ச் வின்னிங் 100 அடிப்பாரு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இன் வைசாக் இன் 2016. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பெர்த்ல வந்து ஆஸ்திரேலியால பெர்த்ல வந்து 2018ல அடிப்பார் பாருங்க ஒரு 100. அந்த அந்த 100 பார்த்துட்டு ஆஸ்திரேலியன்ஸ்க்கே வந்து இந்த மாதிரி எப்படா கோலி அவுட் ஆக்குதுன்னு ஒரு அவங்களுக்கே அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்களுக்கே இந்த மாதிரி பயம் வந்திருக்கும், எப்படி கோலி அவுட் ஆக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2016ல வந்து விராட் கோலியோட கரியர்ல வந்து விராட் கோலியோட கரியர்ல முதல் 200 முதல் டபுள் செஞ்சுரி அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சாரு இன் ஆன்டிகுவா. ஆன்டிகுவா வந்து இந்த ஹோம் ஆஃப் தி வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2018ல அகைன்ஸ்ட் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து அங்க அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இன் இன் பர்மிங்ஹாம். அது அவங்க ஊர்லயே போய் அவங்க ஊர்லயே 2018ல வந்து ஒரு மேட்ச் வின்னிங் 150 ரன்ஸ் ஒரு 150 150 ரன்ஸ் அவரே ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் விராட் கோலியோட பெஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பெஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 2014ல அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் அடிலேட் ஒரு 141 ரன்ஸ் வந்துச்சு ஃப்ரம் விராட் கோலி. விராட் கோலி அது வந்து அது வந்து கோலியோட டாப் 5 டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதர் டெஸ்ட் மேட்ச் ஆர் ஒன் டேஸ் ஆர் இன் T20s. கோலி வந்து எப்பவுமே ஒரு மெஷின். அவர்கிட்ட நீங்க எந்த விக்கெட் கொடுங்க, என்ன யார் வேணா பால் போட்டோம் அவர்கிட்ட வந்துடும் ரன்ஸ். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பிளேயர் கோலி வந்து இந்த மாதிரி சச்சின், ரிச்சர்ட்ஸ் அந்த மாதிரியான கேலிபர் வச்சுட்டு இருக்கிற பிளேயர்ஸ். அது நம்ம பார்த்து கோலி கோலியோட கோலியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் கோலிக்கு அப்புறம் இவர கேப்டன்சி வேற கேப்டன்சி வச்சிருந்தாரு. அதாவது ரோஹித் சர்மா தான் ஆஃப்டர் கோலி கேப்டன் ஆனாரு. ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 5 நம்பர் 6 வந்தாரு. ஆனா அங்கேயும் ஒரு நம்பர் 5 நம்பர் 6 பிளே பண்றப்ப அப்பயும் வந்து அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியா
நம்பர் 5 வந்து ஒரு அன்பீட்டன் 100 அடிப்பாரு. அது எப்போ நம்பர் 5ல வந்து வரப்போ வந்து டாப் ஆர்டர் வந்து டாப் ஆர்டர் வந்து ரன்னே வராம டப்பு டப்புன்னு டப்பு டப்புன்னு விக்கெட் போயிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டு அப்புறம் அடிப்பாரு ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அப்புறம் அப்புறம் 177 வர்சஸ் 177 177 versus வெஸ்ட் இண்டீஸ் இன் கல்கட்டா இன் 2013 அடிப்பாரு. அதுவும் அந்த பிச்சர்ல அந்த 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 பிச்சர்ல ரோஹித் சர்மாக்கு ஆப்டான விக்கெட் ஆச்சு வந்து அங்க வந்து பவுண்டரிஸ் ஷார்ட்டா இருக்குமா, அவர் அங்க அந்த கிரவுண்ட் அவருக்கு அங்கதான் அவரோட ஒன் டே ஹையஸ்ட் ஸ்கோர் 264 அங்கதான் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ ரோஹித் சர்மா வந்து ஒரு கோலிக்கு அடுத்து பேட்டிங்னா கோலிக்கு அடுத்து பேட்டிங்னா ரோஹித் சர்மா தான். அவங்கதான் ரோஹித் சர்மா கோலி தான் ஒரு 10 வருஷமா அவங்கதான் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான பிளேயரா இருந்தாங்க. ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து 4,301 runs with 4,301 runs with 12 hundreds and 18 halves 18 50s வந்து ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் அப்புறம் ரோஹித் சர்மாவோட டாப் 5 டெஸ்ட் நாக்ஸ் வந்து 102 versus Sri Lanka in Nagpur, 212 versus South Africa in Ranchi in 2019. அது செம்ம மேட்ச். ராஞ்சியில வேற அது எம்எஸ் தோனியோட சொந்த சிட்டி வேற அங்க. அப்புறம் 177 வெஸ்ட் இண்டீஸ் இன் கல்கட்டா. அதுக்கப்புறம் 127 வர்சஸ் இங்கிலாந்து. அதுவும் எங்க அவேல 127 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அவங்க ஊர்லயே போய் அடிச்சாரு. அப்புறம் ஜெயபாக்ல வந்து 2021ல 161 அடிச்சாரு. அது ட்ரிக்கியான விக்கெட்ல செம்மையா ஆடி அவரும் ரவி அஸ்வினும் மேட்ச் அணி பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வச்சுட்டாங்க. And so ரோஹித் சர்மா அண்ட் கோலி வந்து டீம் இந்தியா சொன்னாலே கொஞ்சம் இப்படி டீம் இந்தியன்ஸ் சொன்னாலே சச்சின், சேவாக், கவாஸ்கர், கபில் தேவ் அந்த மாதிரி பிளேயர்ஸா வந்தாங்களோ அவங்க மாதிரியே தான் வராங்க. நெக்ஸ்ட் சச்சின், ஆஃப்டர் சச்சின் கோலிக்கு அப்புறம் கோலி, ரோஹித் சர்மா அவங்கதான் அந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ அவங்க போனது கொஞ்சம் அவங்க டெஸ்ட் மேட்ச் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தது வந்து can be a boon and a bane. can be boon வந்து can be boon because வந்து வந்து கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட retirement can be a boon and a bane because ஏன்னா because அவங்க வந்து
அவங்க அவங்க வந்து ஸ்டால் வாட்ச் ஆஃப் த கேம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து மோர் தென் மோர் தென் மோர் தென் மோர் தென் 10 இயர்ஸ் வந்து அவங்க வந்து மோர் தென் 10 இயர்ஸ் அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க. அவங்களோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே டீமுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அவங்க 2 பேருமே இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால, இங்கிலாந்துல, ஆஸ்திரேலியா போய் அவங்க போய் 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 ரொம்ப ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்க அங்க அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து தெரியும் அவங்களுக்கு. தெரியும். ஸோ அது வந்து அவங்க வந்து அவங்க வந்து அவங்க அவங்களோட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப மிஸ் அவுட் ஆகும். அவங்க போனது அவங்க போனது இதுக்கு பேசிங்கன்னா அதுக்கப்புறம் ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர், சாய் சுதர்ஷன், அந்த மாதிரி அபிமன்யு 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 EASWAREN வாயில வராத வாயில வராத வாயில வராத பேர் அது. ஆனா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி டீம் இந்தியாக்கு அல்லான்னு ஒரு சான்ஸ் வருது. சான்ஸ் கிடைக்கும். சான்ஸ் கிடைக்கும். கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து அவங்க போனதுக்கு அதான் அவங்க போனதுக்கு can be a boon and a bane. ரோஹித் சர்மா அண்ட் கோலி பத்தி பார்த்தாச்சு. and mostly taking on the captaincy from Rohit Sharma and taking on the captaincy from Rohit Sharma can be either Shubman Gill or KL Rahul or Rishabh Pant or even Jasprit Bumrah. So இவங்க தான் கேப்டன்சி ஆப்ஷன். ஸோ இவங்க கேப்டன்சிக்கு போலா டு எனி ஒன். அது கேப்டன்சி வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க கேப்டன்சி வந்து கேப்டன்சி பெஸ்ட் ஆப்ஷனா கேஎல் ராகுல் போலாம். பெஸ்ட் ஆப்ஷன் கேஎல் ராகுல் போலாம். கேஎல் ராகுல் ஏன்னா அவருக்கு வந்து கேஎல் ராகுலோட கேப்டன்சி திங்கிங் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம் அவரோட கேப்டன்சிய. கேஎல் ராகுல் கேப்டன் போட்டு அப்புறம் சுமன் கில்ல கேஎல் ராகுல் டெபியூட்டியா போட்டுட்டு அவருக்கு வந்து இது மாதிரி கத்துக்க வைக்கலாம் அண்டர் கேஎல் ராகுல். ஸோ ஒன்னும் அவங்க அந்த பக்கம் போலாம். அவங்க இல்லைன்னா இப்பவே ஏன்னா அவங்க இப்பவே சுமன் கில்ல கேப்டன் ஆக்கிட்டு ரிஷப் பண்டா சுமன் கில்ல ரிஷப் பண்டா சுமன் கில்லோட டெபியூட்டி கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஆக்க வாய்ப்பு இருக்கா? கேப்டன்சி ஆப்ஷன்னா
கேப்டன்சி ஆப்ஷனா சுப்மன் கில், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், அண்ட் 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 ஜஸ்பிரிட் பும்ரா இருக்காங்க ஃபார் கேப்டன்சி. ஸோ இப்போ ஸோ இப்போ அவங்க தான் டீம் அவங்க மோஸ்ட்லி வந்து டீமை பார்த்துப்பாங்க. ஸோ பார்த்துப்பாங்க, அவங்கள யார் வேணா கேப்டன் ஆகலாம். ஸோ அது கேப்டன்சி முடிச்சுட்டு டீம் இண்டியாவோட ஸ்குவாடுக்குள்ள போலாமா? டீம் இண்டியாவோட ஸ்குவாட்ல வந்து சுப்மன் கில் மோஸ்ட்லி அவர் தான் கேப்டன். சுப்மன் கில் கேப்டன். அப்படியே அப்படியே கூடவே இருக்காரு இந்த சாய் சுதர்ஷன் ஃப்ரம் ஜிடி. அவருக்கு வந்து அவருக்கு டொமஸ்டிக்ல சூப்பரா ஆடுறாரு. சூப்பரா ஆடுறாரு. பிளஸ் பிளஸ் சாய் சுதர்ஷன் ஒரு 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 லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் பிளஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் பிளஸ் பிளஸ் சுப்மன் கில் வந்து சாய் சுதர்ஷன் வந்து க்ளோஸா பார்த்திருக்காரு. சாய் சுதர்ஷன் வந்து என்ன மாதிரி பிளே பண்ணுவாருன்னு கேப்டன் மோஸ்ட்லி கேப்டன் வந்து மோஸ்டா ஆகப்படுற கேப்டனுக்கு தெரியும் எப்படி பிளே பண்ணுவாருன்னு. அவருக்கு தெரியும். ஸோ சாய் சுதர்ஷன் வந்து மோஸ்ட்லி டீமுக்குள்ள வரலாம் வரலாம் இன் பிளேஸ் ஆஃப் ரோஹித் சர்மா. அண்ட் ஆல்சோ ஸோ 2 பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 3 கேன் பி. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து கேஎல் ராகுல் வரலாம். அவர் கேப்டன்சி கொடுத்தா பண்ணுவாரு, கீப்பிங் கொடுத்தா பண்ணுவாரு, ஓப்பனிங் வேணுமா பண்ணுவாரு, நம்பர் 6 நம்பர் 7 பேட்டிங் வேணுமா பண்ணுவாரு, நம்பர் 3 நம்பர் 4 பண்ணுமா பண்ணுவாரு. கேஎல் ராகுல் எல்லாமே பண்றாரு. ஸோ அவர் டீம்ல இருந்து பெஸ்ட் ஆப்ஷன். அவர் வந்து என்ன கேட்டா அவர் வந்து இந்தியாவுக்கு டெஸ்ட் ஆடலாம், ஒன் டே ஆடலாம், T20s ஆடலாம். சூப்பரா ஆடுவாரு. அவரை ஸ்குவாடுக்குள்ள வச்சுக்கணும். அப்புறம் அப்புறம் ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் வந்து மோஸ்ட்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாய்ஸா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாய்ஸ் ஜெய்ஸ்வால் வச்சுட்டு அப்புறம் கூட சுமன் கில் கூடவே ஜெய்ஸ்வால் அண்ட் சுமன் கில் போலாம். அதுக்கப்புறம் நம்பர் 3 கேன் பி சாய் சுதர்ஷன். நம்பர் 4 கேன் பி கேஎல் ராகுல். அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் நம்பர் 5ல இருந்து ரிஷப் பண்ட், 6ல நம்ம 6 ஸ்ரேயஸ் ஐயர். அந்த மாதிரி போனா பேட்டிங் கொஞ்சம் அவ்வளவா கம்ப்ளீட்டா புதுசான பேட்டிங்காவும் இருக்காது. பிளஸ் பாத்துக்கோங்க, சாய் சுதர்ஷன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அப்புறம் அப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அப்புறம் ரிஷப் பண்ட் ஒரு ரிஷப் பண்ட் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ டாப் 6ல ரைட் 3, இந்த பக்கம் 3 இருக்கும். 10க்கு கீழே வேற இருக்காரு தளபதி ஜடேஜா வேற இருக்காரு. அவரும் ஒரு லெஃப்ட். பிளஸ் வாஷிங்டன் சுந்தர் இன்னொரு லெஃப்ட். மொத்தம் டீம்ல 6 பேர் இருப்பாங்க. 6 பேர் இருப்பாங்க, 6 5 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க பேட்டிங் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்து பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, முகமது சிராஜ் அண்ட் குல்தீப் யாதவ் கூட போலாம். ஹர்ஷ்தீப் சிங் வந்து புதுசா வரலாம். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு ஹர்ஷ்தீப் சிங் முதல்ல டீம் இந்தியாவோட
டீம் இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட்குள்ள வந்தா ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஒரு மாதிரி பும்ரா ரைட்டு, ஷமியும் ரைட்டு, முகமது முகமது சிராஜும் ரைட்டு. ஆனா ஹர்ஷ்தீப் வந்து ஹர்ஷ்தீப் வந்து லெஃப்ட் பிளஸ் பிளஸ் அந்த ஊர்ல போனா கொஞ்சம் பால் கொஞ்சம் உள்ள வரும், பால் கொஞ்சம் இன்ஸ்விங் ஆகும், அப்புறம் பால் கொஞ்சம் அவுட் சைட், பால் கொஞ்சம் அவுட் ஸ்விங் ஆகும். ஸோ ஸோ கூட்டு போற செம்ம ஆப்ஷன். ஒழுங்கா ஹர்ஷத் ராணா உட்கார வச்சுட்டு கூட்டு போனோம் ஹர்ஷ்தீப் சிங்க. ஸோ பவுலிங்கும் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் அவங்க வந்து ரவீந்திர ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன்ஸ் வந்து அண்ட் நிதிஷ்குமார் ரெடியா கூட்டு போல as the all-rounders. Thank you for watching. Please like, share, and subscribe.